தமிழ் மொழி 2500 ஆண்டுகளுக்கும் மேல் பழமை வாய்ந்த கிரேக்கம், லத்தீன், வடமொழி ஆகியவற்றை விட மேன்மையான இலக்கிய வளத்தோடு மட்டும் நிற்காமல் பேச்சு வழக்கும் இலக்கிய சிறப்பும் கொண்டு இன்றும் உயர்தனி செம்மொழியாக உயர்ந்தோங்கி விளங்குகிறது. தமிழ் மொழி, தமிழர் இனம் ஆகியவற்றின் பெருமைமிகு அடையாளம் தொல்காப்பியம். மனிதகுலம் அறிந்த மிக தொன்மையான மற்றும் வளமான மொழிகளில் ஒன்றான தமிழ் உலக அளவில் போற்றப்படும் இலக்கிய அடைவுகளை கொண்டுள்ளது. வளமான வரலாறு மற்றும் தனித்துவமான மொழியியல் அமைப்புடன் கலாச்சார பெருமையின் கலங்கரை விளக்கமாக நிற்கின்ற தமிழ் மொழியின் இலக்கணத்திற்கு மிகவும் அடிப்படையான மொழியின் முழு அமைப்பையும் தாங்கி இருக்கும் ஆணிவேர்தான் தொல்காப்பியம். இன்று நாம் பேசும், எழுதும், சிந்திக்கும் விதத்தை வடிவமைத்துள்ள தொல்காப்பியம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமன்றி பொருளுக்கும் இலக்கணம் வகுத்திருப்பது வேறு எந்த மொழியிலும் நிகழாத மாபெரும் சிறப்பு. 2700 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட தொல்காப்பியம் 3 முக்கிய பிரிவுகளை தன்னுள் கொண்டுள்ளது: எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம் மற்றும் பொருளதிகாரம். இதன் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. இந்த பிரிவுகள் தமிழ் இலக்கணத்தின் செயல்பாடுகளை நுண்மையாக வரையறுக்கின்றன. சொற்கள் எவ்வாறு சீராக கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை விளக்குவது மட்டுமன்றி தமிழர்களின் அன்றைய வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள் மற்றும் தமிழர்களின் இயற்கையுடனான உறவு, சமூக விழுமியங்கள் மற்றும் தத்துவம் பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. திணையியல் கோட்பாடு என்பது உலக மொழிகளில் தொல்காப்பியத்திற்கு மட்டுமே உரிய தனிச்சிறப்பு. நம் தாய்மொழியின் தலை சிறந்த படைப்பு மட்டுமல்ல தொல்காப்பியம், வரலாறு மற்றும் மொழியியலின் சரியான கலவையாகும். தொல்காப்பியம் என்ற பெயரே அதன் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது. தொல் என்றால் பண்டைய என்றும், காப்பியம் என்றால் பாதுகாத்தல் என்றும் பொருள்படுகிற தொல்காப்பியம் தமிழ் மொழிக்கு வழிகாட்டும் தொன்மையான அறிவை பாதுகாத்தும் கற்பித்தும் காலங்கள் கடந்து நிற்கிறது. இது பண்டைய மற்றும் நவீன உலகங்களுக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுகின்ற காலமற்ற பாடம். தொடக்கத்தில் இருந்தே ஒவ்வொரு தமிழ் எழுத்தாளர் மற்றும் மொழியியலாளர் மீது தொடர்ந்து செல்வாக்கு செலுத்தி வருகிற தொல்காப்பியத்தின் அழகு அதன் தொழில்நுட்ப விவரங்களில் மட்டுமல்ல, தமிழ் மன்னர்கள், போர் வீரர்கள், தத்துவவாதிகள் மற்றும் கவிஞர்கள் உலகின் சாளரத்தை திறக்கின்ற திறவுகோலாக காலங்களை கடந்து நிற்கிறது தொல்காப்பியத்தின் கொள்கைகள் மற்றும் போதனைகள். கால வெள்ளத்தையும் கடல் கோள்களையும் கடந்து எதிர்நீந்தி கிடைத்த இலக்கண கருவூலம்தான் தொல்காப்பியம். திருக்குறள், சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய படைப்புகள் வரை தொல்காப்பியத்தின் தாக்கத்தை தமிழ் இலக்கிய மரபு முழுவதும் காணலாம். தொல்காப்பியம் என்பது இலக்கிய மேதைகளின், கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை தொட்டு படைப்புகளை உருவாக்க களமமைத்தது. இன்றும் தமிழ் மொழியின் அடிப்படை நூலாக தமிழ் இனத்தின் பெருமையை உலகில் ஒப்பற்ற முறையில் வெளிப்படுத்துகிறது தொல்காப்பியம். எத்தனை ஆண்டுகள் கழித்தும் இதன் மெய்யியல் அறிவு தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு செல்வமாக நிலைத்து நிற்கிறது. தொல்காப்பியம் வெறும் இலக்கண நூல் மட்டுமல்ல, அது தமிழின் உயிர்மம். தமிழர் வாழ்வியலின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகியவற்றின் பிரதிபலிப்பு. தலைமுறை தலைமுறையாக நம்மை வழிநடத்தும் ஒரு வரலாற்று பெருமிதம். பிறமொழி தாக்குதலில் இருந்து தமிழை காத்து நிற்கும் வேலி தொல்காப்பியம் ஒன்றே. அதனை கற்று தெளிவுறுவதும் தலைமுறைகள் கடந்து அதை கொண்டு சேர்ப்பதும் தமிழ் மொழியின் மீது பற்றுள்ள ஒவ்வொருவரின் தலையாய கடமை.